சூப்பரான டேஸ்ட்டான வெண்டைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இது குக்கரில் வந்து ஒரு 100 கிராம் பருப்பை வந்து நம்ம வேக வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து வானலில் நம்ம வெங்காயம் 1, பூண்டு 8, பச்சை மிளகாய் ஒரு 5, தக்காளி ஒரு 3 இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வேக வச்சிடலாம். பருப்பு கூட மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 இது எல்லாத்தையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். நம்ம இப்போ வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவை இது கூட நம்ம போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது கூட வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், சோம்பு, மிளகு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அது கூட வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருந்த பருப்பையும் வெண்டைக்காயும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து புளி லைட்டாக நம்ம ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கும் போது கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சுவையான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி.